ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ விஜயா ரொம்பவுமே கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி அழுதுகிட்டு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. முத்து மீனாவும் அத்தை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஆரம்பத்திலேருந்தே விஜயா அமைதியாருன்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா விஜயா ரொம்ப கோவத்தோடு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் எதுவும் பேசாமல் அப்படியே கண் கலங்கி தான் இருக்காங்க. இது எனக்கு பெரிய அவமானம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடில் பாதிக்கு மேலே விஜயா ரொம்பவுமே கோபமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி முடியெல்லாம் பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. இருந்தாலும் ரோகிணி நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோன்னா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி கதவை மூடும்போது ரொம்பவுமே திட்டி கதவை மூடிடுறாங்க. அதனால் ரோகிணியால் எதுவுமே பேச முடியல. இப்போ என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், விஜயாவும் கேட்கல. அப்படிங்கும்போது அவங்க அப்படியே வெளியில் நிற்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை நீ செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித்யா வீட்டில் வித்யா இருக்காங்க. வித்யாவை பார்க்குறதுக்கு அங்கே போனோம். அங்கே வீட்டுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி போகிறாங்க. என்ன வந்திருக்கா என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்புறம் எல்லா விஷயமும் சொன்னதுக்கப்புறம் வித்யா அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் நீ மாட்டிக்கணும், அப்போ மாட்டிக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பணக்காரி இல்லைங்கிறது மட்டும்தான் இப்போ தெரிஞ்சிச்சா, இல்லை உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்குங்கிறதும் தெரிஞ்சிருச்சா அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை, இது மட்டும் தான் இப்போ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் எப்படி இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளார நான் திருப்பி போவேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் ரோகிணி கோவமாக அப்படியே ஆக்ரோஷமாக தான் பேசுகிறாங்க. வித்யா ஒன்று இருந்தாலும் உனக்கு தைரியம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம்னா முத்து மீனா இந்த நடந்த பிரச்சனை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இப்படி நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அண்ணாமலை மனோஜ்கிட்ட நீ போய் ரோகிணியை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது இல்லை அம்மா சொல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க. முத்து அட்வைஸ் பண்ணுறாரு, போய் கூட்டிகிட்டு வா, அப்பா தப்பாக சொல்ல மாட்டாங்க, அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் இல்லை நாலாம் போய் ரோகிணியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து ரொம்பவுமே அட்வைஸ் பண்ணுறாங்க. மனோஜ் பிடிவாதமாக அப்படியே இருக்காங்க. அண்ணாமலை நான் அப்பா சொல்கிறேன் நான் போக மாட்டேன் அப்படிங்கும்போது இல்லைப்பா அம்மா சொல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லியிருக்காங்க. இடையில மீனாவும் பேசி பார்க்குறாங்க. மொத்தத்தில் மனோஜ் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் பார்க்கும்போது ரோகிணி கண்டிப்பாக மறுபடியும் வீட்டுக்குள்ளார வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க வித்யா கிட்ட பேசும்போது எங்கள் மாமியார் வேணால் அப்படி இருக்கலாம், ஆனால் எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவர், அவர் கண்டிப்பாக நான் திருப்பி வீட்டுக்குள்ளார வர்றதுக்கு ஏதாவது பண்ணாமல் இருக்க மாட்டார், நான் திருப்பி அந்த வீட்டுக்குள்ளார போவேன், ஏன்னா எனக்கான வாழ்க்கை நான் தேடி அமைச்சிக்கிட்டது, அதை யாருக்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கோபமாக பேசினாலும் அப்படியே ரொம்பவே அதாவது கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுகிறாங்க. அதை பார்த்து தான் வித்யாவே மறந்து போயிட்டாங்க. பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. அடுத்த கட்டமாக எப்படி ரோகிணி அந்த குழந்தை இருக்காங்களா கிறிஸ், அந்த விஷயத்தில் எப்படி மாற்றாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து நம்ம பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.